வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் நந்தா. இப்போ ஓரளவு நெருக்கி வேலை முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் லைட்டு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. இது வந்து அந்த கார்னர் வந்து பார்டர் ஃபுல்லாகவே அந்த கலர் லைட்டு ஒரு ரொட்டேஷனாக சுற்றுற மாதிரி போட்டிருக்கேன். நடுவில் வந்து இந்த மாதிரி இதை போட்டிருக்கேன். இந்த மாதிரி சூரியன் மாதிரி உதிகிற மாதிரி போட்டிருக்கேன் நடுவில். அந்த தூண்களுக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு கலரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை, க்ரீனு, ரெட்டு, எல்லோ, ப்ளூ, இந்த மாதிரி ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து இந்த மாதிரி ஷேடோ லைட்டு பாருங்கள். இந்த தூணுக்கு ஒவ்வொரு தூணுக்கு இடையில இந்த ஷேடோ அது 3 கலரில் அப்படியே பிளாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஷேடோவாக அப்படியே பார்த்தீங்கன்னா ரெட்டு எரியும், கொஞ்ச நேரம் சென்று அப்படியே கலர் மாறும். க்ரீனு மாறிச்சு பாருங்கள். ஒவ்வொரு இதுவும் மாறும். இந்த ஓரமும் அதே மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ எல்லா லைட்டையும் அமர்த்தியிருக்கேன். அமர்த்திட்டு இப்போ அதாவது இந்த கலரோட இதை பார்க்குறதுக்காண்டி தான் இப்போதைக்கு நான் ஆன் பண்ணியிருக்கேன். நைட் வியூவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டேஜில் வந்து ஒரு 5 லைட்டு போட்டிருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேஜில் வந்து அந்த அதாவது இந்த ஒயிட் ஆன் பண்ணாமல் டவுன் லைட் ஆன் பண்ணாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ளூ அப்படியே ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஸ்டேஜில். அது வந்து எதுக்கு போட்டிருக்குன்னா ட்ராக் லைட், அதாவது ஃப்ளெக்ஸு ஏதாவது கட்டுனா யாராவது ஒவ்வொரு கம்பெனி ஃப்ளெக்ஸு, இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனுங்கிறதுனால ஃப்ளெக்ஸு போட்டால் இது பண்ணுற மாதிரி அதை போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏர்கோன் அந்த கவர் மட்டும் போடலை. இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ எல்லா லைட்டையும் நம்ம வெள்ளை லைட்டை ஆன் பண்ணுவோம். வெள்ளை லைட்டை ஆன் பண்ணிவிடுவோம். இப்போ எல்லா டோட்டலாக ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ வெள்ளை லைட்டு ஸ்டேஜ்லேயும் அந்த டவுன் லைட்டையும் ஆன் பண்ணிவிட்டேன். ப்ரைட்னஸை பார்ப்போம் மொத்தமாக எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே வெளில வந்துருச்சு. ஓகே, நான் கீழேயும் போகிறேன். எங்கிட்ட ஒரு 13 ஃபேனு. இந்த சைடு வந்து இது வந்து அப்படியே ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 52 ஃபேன் கிடக்கு இந்த பக்கத்து. அப்படியே செட்டாக வரிசையாக எங்கே பார்த்தாலும் ஈவனாக தான் இருக்கும். நான் எங்கேயும் அதாவது லேசர் வச்சு தான் போட்டிருக்கேன். அங்கங்கே எமர்ஜென்சி சின்ன சின்ன லைட்டு நான் சொன்னேன்ல, எமர்ஜென்சி கேட்டுரும், அங்கங்கே எமர்ஜென்சி. ப்ளஸ் அங்கங்கே ஸ்பீக்கரு. இது வந்து எஜாஸ் பெண்ணோடது பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தமாக இப்போ நான் டோட்டலாக டவுன்லைட் ஆன் பண்ணுறேன். இதனோட அவுட்புட் எப்படி மட்டும் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதுதான் அந்த இது ஃபங்க்ஷன் ஹாலு. டோட்டலாக பாருங்கள் இப்போ எப்படி இருக்கணும் அவுட்புட்டை. இப்போ பாருங்கள், நான் ஸ்டேஜில் ஏறி நின்று இதனோட அவுட்புட்டை பாருங்கள் எப்படி இருக்கணும். ஃபங்க்ஷன் ஹாலை பாருங்கள். ஓரளவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வேலை இப்போ இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓயாமல் ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் ரொம்ப இதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே நண்பா, அவ்வளோதான். இதுதான் நம்ம வேலை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பா.